மதுரை அருள்மிகு ஸ்ரீமீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கை நீதிமன்ற ஆணைப்படி தமிழில் நடத்த வலியுறுத்தி தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பினர் மனு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீமீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு 14 ஆண்டுகள் கழித்து வரும் ஜனவரி மாதம் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும் என தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு கோபுரம் பகுதியில் தெய்வத்தமிழ் பேரவை சத்தியபாமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஆகியோர் கோவில் செயலலுவலரிடம் மனு அளித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் பேசுகையில் தெரிவித்ததாவது: ஓம் குருவே போற்றி. தாத்தா மதுரை மொட்டை கோபுரத்து முனீஸ்வரரின் பேரருளால் அன்னை மீனாட்சி அம்மன் அங்கையர்கண்ணே திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது நிகழ உள்ளதாக நாங்கள் பாலாலயம் ஆரம்பிக்கும் போதே தமிழில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறோம். தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக தற்போது வேள்வி நடத்தி வைப்பவர்கள் யார்? சமஸ்கிருத வேள்வியாளர்களை கொண்டு மட்டுமே வேள்வி நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு தமிழனகுரு பீடத்தின் சார்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது வருகின்ற ஜனவரி மாதம் நிகழ உள்ளதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. அந்த ஜனவரி மாதம் நிகழ உள்ள குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு வேள்வி நடத்த வேண்டும். மீனாட்சி ஒரு பெண், கருவறையில் இருப்பவள் ஒரு பெண். அப்பெண்ணுக்கு ஒரு பெண்ணால குடமுழுக்கு கருவறை பூசை நிகழ்த்த வேண்டும். தமிழை வளர்த்த உலக பாண்டியகுல பேரரசி தமிழச்சி மீனாட்சிக்கு தமிழும் தமிழருமே கோயில் குடமுழுக்கு பெருவிழா கருவறை பூசையும் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற வேள்வியாளர்களும் கோபுரக்கலை அருள் நீர் ஊற்று விழாவும் பெண்களாலும் நிகழ்த்தப்பட வேண்டும். ஆண் பெண் கலந்து நிகழ்த்தக்கூடிய சன்னிதானங்கள் சித்தர் அடியார்கள் தெய்வத்தமிழ் பேரவையில் உள்ளோம், எங்களை கொண்டு நடத்துங்கள். அல்லது ஆணும் பெண்ணும் அர்ச்சகராகலாம். அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் என்று வகுத்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஆண் பெண் அருளாளர்களை கொண்டு இக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது வேள்வி நிகழ வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி செயல் அலுவலரிடமும் இணை ஆணையரிடம் கேட்பதற்காக வந்திருக்கிறோம். சத்தியபாமா அம்மையார், அரசயோகி கரூரார், தமிழனகுரு பீடம், சேலம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.